السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. வல்லவனை வாழ்த்தி வல்லல் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி வாஞ்சமிகு வலிமார்களின் ஆசையினை நாடி ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சந்திப்புரிய என்னுடைய ஆசான் பாசத்திற்குரிய ஷேக் அப்துல்லா துபுலா அவர்களே, அன்பிற்குரிய நாமெல்லாம் நேசித்தே ஆக வேண்டிய காருண்ய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் அவர்களுடைய வாரிசாக வருகை தந்திருக்கக்கூடிய அல்லாமா அலவி மௌலானா ஹஜ்ரத் திபுலா அவர்களே, சங்கிக்குரிய இந்த சீதா கேம்பில் தலை சிறந்த ஒரு ஆலிமா கருதக்கூடிய கேரளத்தை சார்ந்த கண்ணியத்துக்குரிய மௌலவி முஸ்லியார் அவர்களே, அன்பிற்குரிய பாசத்துக்குரிய நண்பர்களே, என்னுடைய ஆத்மார்த்த நண்பராக இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கண்ணியமிகு சலாம் ஹஜ்ரத் ஹாஜி அவர்களே, அன்பிற்குரிய பெரியோர்களே, அத்தோடு பல காலமாக என்னோடு இருந்த பாசத்துக்குரிய நண்பர் அவர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பேரருளும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்லாசியும் மேன்மக்களான நாதாக்களுடைய துஆக்களை ஆதரவித்தவனாக எனது சிறிய உரையை நான் துவக்கம் செய்கிறேன். சில காலமாக
தொடர்ந்து பயான்கள் நடந்ததால் என்னுடைய தொண்டை, என்னுடைய குரல் ஒத்துழைக்கவில்லை. இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு நான் ஆர்வமாக இருந்த போதிலும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு கலந்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்தில் இருந்தேன். இருந்தாலும் ஹஸரத் அவர்களை தொடர்பு கொண்டு என்னால் வர முடியவில்லை என்று சொல்லும் பொழுது கண்டிப்பா நீ வாங்க, அல்லாஹ் ஷிஃபா தருவான்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அல்லாஹ் இங்கே கொண்டு நிறுத்திருக்கிறான். அதில் குறிப்பாக மதீனாவில் இருக்கக்கூடிய ஜலால் ஹாஜி அவர்கள் அதிகமான முறையில் முயற்சி எடுத்து, நீங்க இந்த சீதா காம்பிலே பல ஆண்டுகள் இமாமத் பணியில இருந்திருக்கிறீங்க, அதனால எல்லா மக்களும் பார்க்க ஆசைப்படுறாங்க எந்த ஒரு தகவலை சொன்னதினாலும் அல்லாஹ்வுடைய பெரும் கிருபை கொண்டு இங்க வரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 4ஆம் வருடாந்திர மும்பை சுன்னத் வல் ஜமாஅத்துடைய சிறப்பான தமிழ் பயான் இவ்வாறு சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். நல்லதை சொல்லவும் நல்லதை கேட்பதற்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பளித்திருக்கிறானே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மதிக்கப்பட வேண்டியவர்கள் என்பது இறந்துபட்ட கருத்துக்கள் யாருக்கும் இல்லை. சிறப்பான ஒரு நாயகராக திகழக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய உயிரை விட நேசித்தே ஆக வேண்டும் என்று நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதித்துக் கொண்டிருக்கிற நிலையில் சில காலமாக அண்ணலாருடைய வாழ்விற்கு, அண்ணலாருடைய சொல்லுக்கு குந்தகத்தை இணைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இன்றைய காலம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேம்பட்டவர்கள். ஒரு மனிதர் உலகத்திலே ஒரு தலைவன் இருக்கான்னு சொன்னால் அந்த தலைவனை பின்பற்றக்கூடியவர்கள் 3 பேரோ 4 பேரோ மட்டும் இருப்பார்கள். ஆனால் நபிகளார் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் உலக மக்கள் அனைவர்களும் பின்பற்றியே ஆக வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், எந்த ஒரு பகுதியை தொட்டாலும் அந்த பகுதியை நாம் பின்பற்றக்கூடியதாக இருக்கிறது. இது நபிகளாருக்கு உகந்தது, அவங்க பிரியப்பட்டாங்க. சங்கிக்குரிய பெரியவர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தான் சுயமாக வாழ வேண்டும் என்பதல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வரைமுறையில் தான் இஸ்லாம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டாலும் அந்த பகுதியை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அவர்கள் இந்த பகுதியில், இந்த செய்தியில் நபிகளாருடைய வாழ்க்கையில் என்ன தீர்வு இருக்கிறது, நபிகளாருடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக என்னென்ன தீர்வை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை நாம் முதலில் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால், பொதுவாக பெண் பிள்ளை எடுத்துக்கொண்டால் பெண் பிள்ளை ஒரு பரக்கத் என்று சொல்வார்கள். இங்கே பெண்கள் சூழ அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு வாய்ப்பான ஒரு தகவலை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். உலகத்திலே பெண் பிறந்தாலே பரக்கத், அல் பிந்து பரக்கா என்று சொல்வார்கள்.
பிள்ளை பிறந்த அந்த பிள்ளை பெண் என்றாலே பரக்கத்தான பிள்ளை இருக்கிறது. சிறு பிள்ளையா இருக்கிற நேரத்தில் அந்த பிள்ளைக்கு பரக்கத் என்று சொல்லுவோம். அதே நேரத்தில் ஒரு பெண் ஒரு தாயாகப்பட்டவள் அந்த தாயுடைய தாய்மை பற்றி சொல்லும் பொழுது அல் ஜன்னத்து தஹத அக்தாமி உம்மஹாத், தாயுடைய பாதத்தடியில் சொர்க்கம் இருக்கு என்று சொல்வார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே சிறு பிள்ளையாருக்கு சொல்லும் பொழுது அந்த பிறந்த பிள்ளை பரக்கத் என்று சொல்கிறோம். வளர்ந்த நேரத்திலே ஒரு பிள்ளை வளர்ந்து சொன்னால் மன் ஆன சலாத பனாத்தின் ஃபஅத்தபஹுன்ன வஅஹ்ஸன இலைஹின்ன ஃபலஹுல் ஜன்னah, யார் 2 பெண் மக்களோ 3 பெண் மக்களோ பெற்றெடுத்து நல்ல முறையில வளர்க்கிறார்களோ, மார்க்கத்தின் அடிப்படையில் அந்த தர்பியத்தோடு ஒழுக்கத்தோடு இறை எச்சத்தோடு தக்வாவோடு பக்தியோடு அல்லாஹ் ரசூலுடைய ஹுப்போடு யார் வளர்க்கிறார்களோ, வளர்ப்பது மட்டுமல்ல அந்த பெண் பிள்ளைகளை அழகான முறையிலே திருமணத்தை முடித்துக் கொடுக்கிறார்களோ, வெறுமனை விடுறதல்ல, ஏனதோட வளர்றதல்ல, வளர்க்கக்கூடிய அந்த பிள்ளை இஸ்லாத்தின் அடிப்படையிலே வளர வேண்டும், மார்க்கத்தின் அடிப்படையிலே வளர வேண்டும், நபிகளாருடைய அந்த ஹுப்பை ஊட்டி வளர்க்க வேண்டும். அல்லிமு சிபியானக்கும் உம்மர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவத்தை அந்த அண்டை ஊட்டுங்கள் என்று சொன்னார்கள். ஆக அண்டை ஊட்டியவர்களாக நபிகளாருடைய செயல்பாட்டை புரிந்து கொண்டவர்களாக நம்முடைய பிள்ளை வளர்க்க வேண்டும். அப்படி வளர்க்கக்கூடிய அந்த பிள்ளை அழகான சாலையான பிள்ளையா வளர்ந்து அவர்களுக்கு தகுந்த ஜோடிகளோடு யார் ஜோடிகளை உருவாக்கி கொள்கிறார்களோ, நல்ல மணமக்களை தேர்வு செய்து திருமணம் முடித்து வைக்கிறார்களோ, அந்த திருமணத்தை முடித்து வைக்கக்கூடிய பெற்றோர்கள் சொர்க்கம் சொல்ல நான் பொறுப்பு என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அந்த அளவுக்கு இந்த உலகத்திலே ஒரு பிள்ளை பிறகு சொன்னால் பிள்ளையுடைய அந்த பிறப்பு சாலிகான ஒரு பிறப்பு என்று சொன்னால் அவங்க வளர்க்கக்கூடிய அந்த வளர்ப்பில் இருக்கிறது. எனவே நபிகளாருடைய ஹுப்பை ஊட்டி கொண்ட நிலையிலே ஒரு பிள்ளை நாம் உண்டாக்கும் பொழுது வளர்க்கும் பொழுது அந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் கிரீடம் அணிவிக்கிறான். நாளை மறுமையிலே சொர்க்கம் செல்வதற்கு நபிகளார் நானே பொறுப்புன்னு சொன்னான். அப்ப அந்த பெண் இந்த உலகத்தில் பிறந்து விட்டாரே எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை நீங்கள் சிந்து பார்க்க வேண்டும். எனவே நான் முதலில் நாம் கல்வி கற்றுக்கொள்வதற்கு முன்பாக, கல்வி உணர்ந்து கொள்வதற்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தை நாம் திணிக்க வேண்டும், அவர்களுக்கு புகட்ட வேண்டும், பாடமா புகட்ட வேண்டும். அப்படி புகட்டியதா இன்னைக்கு பாருங்க எத்தனை பிள்ளைன்னு கேட்டா தெரியாது. நபிகளாருக்கு எத்தனை பிள்ளைன்னு கேட்டு பாருங்க, ஆண் பிள்ளை எத்தனை, பெண் பிள்ளை எத்தனை கேட்டு பாருங்க, நபிகளாருக்கு எத்தனை மனைவிக்கு கேட்டு பாருங்க. நம்முடைய இஸ்லாமிய சமுதாய மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு அவங்க தயாராகுவதில்லை. அதே மாற்று மத மக்கள் கேட்டு அவங்க சொல்றாங்க நபிகளாருக்கு இத்தனை மனைவி இத்தனை பிள்ளை சொல்வதற்கு இருக்கிறாங்க. நம்முடைய பிள்ளைகளிடத்திலே ஆசிரியர்மார்கள் சொன்னாலும் பிள்ளைகள் அதை மனதிற்கொண்டு செயல்படுவதற்கு ஆயத்தமாகுவதில்லை. ஆக இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய அந்த பிள்ளை ஒரு பெண் பிள்ளை என்று சொன்னால் அவர் சிறு பிள்ளையா இருந்தாலும் பரக்கத்தாக்கப்படுறாங்க, அவர் வாலிபத்திலும் பரக்கத்தாக்கப்படுறாங்க, அவர் தாய்மையாக இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் பரக்கத்தாய் கொடுக்கிறார். ஆக ஒட்டுமொத்தமாக உலகத்திலே ஒரு பெண் பிறந்து விட்டால் அது பரக்கத்தாக்கப்படுகிறார்கள். எனவேதான் இன்னும் சொன்ன நபிகள் பெருமானார் சொன்னாங்க நிஅமத்தின் நிஸா நிஸாஉல் அன்சார், பெண்கள்ல சிறந்த பெண்கள் யார் தெரியுமா? அன்சாரியத்தான சஹாபியத்தான பெண்கள், மதீனத்து வாசிகள் இருக்கக்கூடிய அந்த அன்சாரியத்தான சஹாபியத்தான பெண்கள் பெண்களில் சிறந்த பெண்கள். ஏன் சொன்னாங்க? அவர்கள் மார்க்கத்தை ஃபிக்ஹை கற்றுக்கொள்வதில் அவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள், அதில் ஆர்வமாக இருப்பார்கள், மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெளிவாக இருப்பார்கள், அதில் முனைப்பாக இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த அளவுக்கு அந்த அன்சாரியத்தான பெண்கள் மிக சிறந்தவர்களாக தெரிந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே எத்தனையோ சஹாபாக்கள், எத்தனையோ சஹாபியத்தான பெண்கள் வாழ்க்கையை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே நபிமார்கள் ஆண்கள் என்று சொன்னால் நபிமார்களை தந்தவர்கள் பெண்கள் தானே. நபிமார்கள் எந்த பெண்ணும் கிடையாது, மகான்கள் இருக்கிறார்கள், வலியுள்ளார்கள் இருக்கிறார்கள், பெண்கள் சஹாபியத்தான பெண்கள் இருக்கிறார்கள். நபிமார்களை ஈர்த்தவர்கள் பெண்கள் அல்லவா? அந்த பெண்கள் எல்லாம் சிறந்த பெண்கள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு செய்தி, நபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தலை சிறந்த ஒரு பெண்மணி, அந்த வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும்.
இந்த உலகத்தில் அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொன்னா, அழகான முறையிலே இஸ்லாமிய அடிப்படையிலே ஷரியத் அடிப்படையிலே வாழக்கூடிய ஒரு சூழல் அந்த வாழ்க்கை அமைத்துக் கொண்டவங்க அந்த நபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிஸ்ரில் இருக்கிறார்கள். அவர்கள் 30 ஆண்டுகளாக ஒரு துஆ செய்தார்கள். அல்லாஹ்ட்ட ஒரு துஆ முறையிட்டாங்க, யா அல்லாஹ், நான் மரணிக்கிற நேரத்திலே ஒரு நோன்பாளியாக மரணிக்க வேண்டும் என்று ஒரு துஆ. எப்படி துஆ செய்யலாம்? நான் மரணிக்கிற நேரத்திலே நோன்பு நோற்றவளாக மரணிக்க வேண்டும் என்ற ஒரு அபிப்பிராயத்திலேயே 30 ஆண்டுகளாக துஆ செய்தாங்க. இப்படி துஆ செய்யும் பொழுது ஒரு நாள் சக்கராத்துடைய காலத்தில் மரணம் நேரம் தழுவல் இருக்கிறார்கள். இந்த மரண நேரத்திலே அவர்கள் சக்கராத்துடைய காலத்தில் இருக்கும் பொழுது சூரத்துல் அன்ஆம் சொல்லக்கூடிய ஒரு சூரா முழுமையாக ஓதிக்கிட்டு வர்றாங்க. ஓதிக்கிட்டு வரும் பொழுது லஹும் தாருஸ் ஸலாம் இன்த ரப்பிஹிம் என்ற வசனம் வருகிறது. அந்த வசனம் வருகிற நேரத்திலே அவர்கள் மரணம் தருவதற்குண்டான ஆயத்தமாறாங்க. அந்த வசனம் வரும் பொழுது அந்த ஆயத்தை முடித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஹாதிமாக்கள் பணியார் பணிப்பெண்கள் தான் ஒரு குவளையிலே பாலை ஏந்தி கொண்டு வந்து அந்த அம்மாவிடத்தில் நபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே பாலை வாயில் ஊற்ற முற்பட்டார்கள். அப்ப அவங்க அம்மா சொன்னாங்க, நபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நான் 30 ஆண்டுகளாக அல்லாஹ்விடத்தில் கேட்ட ஒரு பெரிய ஒரு துஆ, நான் நோன்பாளியா மரணிக்க வேண்டும் என்று, இந்த நிலை நான் நோன்பாளியாகவே இருக்கிறேன் என்று சொன்னாங்க. நான் நோன்பாளியா இருக்கேன், நோன்பை நீங்க குறிச்சு விட்டுறாதீங்க, அல்லாஹ்விடத்தில் சொல்ல தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி மீண்டும் அந்த வசனத்தை ஓதி லஹும் தாருஸ் ஸலாம் இன்த ரப்பிஹிம் வஹுவ வலியும் பிமா கானூ யஅமலூன், அவர்களுக்கு இருக்கிற சொர்க்கத்தின் வீடு என்பதாக வரக்கூடிய அந்த வசனத்தை ஓதிக்கொண்டு அவர்களுடைய மரணம் அவர்கள் தருகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்ப நான் சொல்ல வந்த செய்தி என்னவென்று சொன்னால், அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத் ஆன பொழுது அவர்களை எங்கே அடக்கம் செய்வது? மிஸ்ரில் அடக்கம் செய்வதா, மிஸ்ருக்கு பக்கத்தில் உள்ள அவங்க பிறந்த ஊர் அந்த ஊரில் அடக்கம் செய்வதா என்று கருத்து வேறுபாடு நிலவுகிறது. இந்த நேரத்திலே சில ஹாதிமாக்கள் பணியாளர்கள் சொல்கிறார்கள், அவங்க அந்த ஊரிலே அடக்கம் செய்வது மிக ஏற்றமானதுன்னு சொல்றாங்க. சில ஹாதிமாக்கள் சில பணியாளர்கள் சொல்றாங்க, இல்ல அவங்க இங்க அடக்கம் செய்யணும் அப்படிங்கிறாங்க. இருக்கிற மக்களை கேட்கிறாங்க, இரண்டுக்கு என்ன ஆதாரம்? நீங்க அங்க சொல்றீங்க, இங்க சொல்றீங்க, என்ன ஆதாரம்? அவங்க இதை வசிய செய்தாங்களா என்று கேட்டால், அதாவது ஒட்டுமொத்தமான மெஜாரிட்டியான சொல் என்னன்னு சொன்னால், அவங்க இருந்த வீட்டில், அவங்க எந்த வீட்டில் இருந்தார்களோ அந்த வீட்டிலே தங்களுடைய அவர்களுடைய கரத்தால் குழியை தோண்டினார்கள். குழியை தோண்டி சித்தத்தை ஆளாம ஹத்துமா, அதாவது 600 தடவை என்ன செஞ்சாங்க? 600 அவர்கள் திருக்குரானை முழுமையாக முடித்தார்கள். அதாவது அது முழு குரானை ஓதக்கூடிய ஒரு பாக்கியம் அந்த குழியில் அவர்கள் இருந்து திருக்குரானை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். எனவே அதன் காரணத்தால் அவர்கள் அங்கே அடக்கம் பெற ஆசைப்பட்டாங்க. ஒரு 6000 தடவை திருக்குரானை ஓதுறாங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அவங்க அங்க உட்கார்ந்து அவர் ஓதி இங்கே நான் அடக்கம் பெற வேண்டும் என்று வசியத்தும் செய்தாங்கன்னு சொன்னா, அப்ப அந்த அளவுக்கு ஒரு பெண்மணியின் வாழ்க்கையை பாருங்க. குர்ஆனோடு ஐக்கியமாக்கி கொண்ட அந்த பெருமகளாக திகழ்ந்தவங்க தான் நபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப இவர்கள் பெண்களுக்கு வழிகாட்டியவர்கள், பெண்களுக்கு மிக பின்பற்றக்கூடியவர்கள். அவங்க வாழ்க்கையை பார்க்கணும் எப்படி அனுபவிக்கிறாங்க. எனவேதான் உலகத்திலே தலை சிறந்த பெண்களில் போற்றப்படக்கூடியவர்கள், வலித்தோமிக்கக்கூடிய தலை சிறந்த ஒரு பெண்ணாக திகழ்ந்தவர்கள் நபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா. அதுபோல் இன்னொரு செய்தி, ஷஅபானத்துல் பஸரியா என்று சொல்வார்கள். அவர்கள் ஆடல் பாடலில் ஆரம்ப காலத்திலே அவங்க எந்த திருமணம் வந்தாலும் அந்த திருமணங்களிலே அவர்களுடைய ஆடல் பாடல் இருக்கும். ஒரு கட்டத்திலே ஒரு ஷேக் அவரால் இருந்தாங்க, பயிருக்கு கொடுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அது ஷஅபானத்துல் பஸரியா அவங்களுடைய ஹாதிமா இருக்கக்கூடிய அந்த பெண்மணி அவங்க என்ன செய்றாங்க, அங்க போய் ஒரு நபரை அனுப்பி அங்க ஏதோ ஒரு ஷேக் வந்திருக்கிறாங்க, அந்த ஷேக் யாரு என்று கேட்டு வாருன்னு சொல்லி அனுப்புறாங்க. அங்க பார்த்தால் அந்த ஹாதிமா போனோம் அங்கே அமர்ந்து விட்டார்கள், அதை விட்டு வெளியே வரல.
ஏன் வரலைன்னு சொல்லும் பொழுது இங்க மீண்டும் ஷாபான் பஸ்ரி அவங்க போறாங்க. அந்த ஷேக் அவர்கள் உரையாற்றக்கூடிய அந்த உரையாடலை பார்த்த மாத்திரமே ஷாபான் பஸ்ரி அவர்களுக்கு நாம் ஆடல் பாடலோடு இருந்திருக்கிறோமே என்று சொல்லி அதை விட்டு மாற என்பதற்காக வேண்டி அந்த ஷேகிடத்திலே சொல்லி பையத்து பெற்று என்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு கேட்கிறாங்க ஷேகிட்ட போய். உடனே ஷேக்னா சொல்றாங்க, நீ என்ன கேட்கிறா, ஷாபானா வந்தாலும் கூட அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பாட்டாங்க. ஷேக் ஷாபானாங்கிறது அவங்க அறியவில்லை. ஷாபானத்து பஸ்ரி அவங்க வந்தாலும் கூட பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருவான்னு சொல்லும்போது நான் தான் அந்த ஷாபானா என்று ஷாபானத்து பஸ்ரியா ரலியல்லாஹு கருத்து சொன்னாங்க. சொன்ன மாத்திரமே அல்லாஹ் பாவத்தை மன்னித்தவர்களாக சமுதாயத்தின் தலை சிறந்த ஒரு பெண்ணாக இன்று சொல்கிறோம் ஷாபானத்து பஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா. அருமையான பெரியவர்களே, நண்பர்களே, எனவே இந்த உலகத்திலே தலை சிறந்தவர்கள் இருக்கக்கூடியவர்கள் பெண் மக்களில் அந்த பெண் மக்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது நாம் இந்த உலகத்தில் அவங்க எப்படியெல்லாம் குர்ஆனுடைய ஐக்கியமாக இருக்கிறாங்க, குர்ஆன் அவர்கள் வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறாங்க என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு செய்தியோடு நான் ஒரு உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். சங்கிக்குரிய பெரியவர்களே, முதலில் குர்ஆனை நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னார், அந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை விளங்க என்று சொன்னார், முதலில் முழுமையாக குர்ஆனுடைய ஞானம் இருக்க வேண்டும். இன்னைக்கு பார்க்கிறாங்க எத்தனையோ மக்கள், நான் குர்ஆன் செஞ்சிருவேன், எனக்கு குர்ஆன் டைரக்டா விளங்குது, தர்ஜமாக்களை பார்த்தா போதும் நான் விளங்கிடுவேன் ஒரு முடிக்கு வராங்க. தர்ஜமாக்களை பார்த்து விளங்குற ஒரு கூட்டம் இன்னைக்கு இருக்குது. அப்ப ஒரு ஆயத்தில் என்ன சொல்லப்படுகிறது, ஒரு ஆயத்துடைய கருத்து என்ன, அந்த அல்லாஹ் அந்த ஆயத்துக்கு என்ன சொல்ல வருகிறான் என்பதை அது தஃசீர்ல தான் பார்க்கணும், தர்ஜமாக்கள் இருக்க. உதாரணத்துக்கு சொல்ல பாருங்க, இன்னைக்கு தர்ஜமாக்களை வைத்துக் கொண்டு எல்லாம் தெரிஞ்சுக்கலாங்கிறாங்களே. சின்ன ஒரு எக்ஸாம்பிள், சின்ன ஒரு உதாரணத்தை சொல்றேன். அதாவது குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. அல்லாஹ் நபியே நாயகமே அல்லாஹ் உங்களுக்கு இனிமே தருவான், அதை தாங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று அங்கே அர்த்தம் செய்யப்பட்டிருக்கும். அல்லாஹ் எதை தருவான், எப்ப தருவான், எப்ப புரிஞ்சுக்கிறீங்க அதுல அங்க இருக்காரு. இதை பார்த்து கொண்டு சிலர்கள், சில அபிமானிகள் தம் தர்ஜமாக்களை பார்த்துக் கொண்டு இப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்றான்னு இந்த ஆயத்துக்கு அவங்க என்ன விளக்கம் சொல்லுவாங்க. ஆக இதெல்லாம் நீண்ட ஒரு பிரச்சனைக்குரிய செய்தி. இதற்குண்டான செய்தி அடுத்து அவங்க உரையாற்றுவாங்க. நான் சொல்லக்கூடிய செய்தி சொன்னால் திருக்குர்ஆனை முழுமையாக விளக்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படை ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்குண்டான ஞானத்தை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய உலமாக்களிடத்தில் அணுகி அதற்குண்டான ஞானத்தை பெற்றுக் கொண்டால்தான் திருக்குர்ஆனை விளங்க முடியும். எனவே யாரோ சொல்லக்கூடிய செய்திகளை நாம் கவனத்தில் கொண்டு நம் நடைமுறைகளை கொண்டு வரக்கூடாது என்று கேட்டுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் அதிகமான உரைகள் அல்லாஹ் எனக்கு உடல் ஆவி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் இங்கே உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் தான் தந்திருக்கிறான். இந்த நேரத்தில் நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கு நான் இமாமத் பணி இருக்கும் பொழுது பல மக்களை சந்தித்தோம். அதை சந்திப்பதற்குண்டான வாய்ப்பு அல்லாஹ் தந்திருக்கிறார் என்று கூறி இந்த அவைக்கு நன்றி கூறி அமைகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.